இன்னைக்கு சுட சுட ஒரு 3 டாபிக் பார்க்க போறோம். ஒன்று என்னன்னு பார்த்தனா ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தனா நான் சினிமாவை விட்டு என்னோட உச்சபட்ச கரியரை விட்டு நான் சினிமாவுக்கு வந்துட்டேன்னு சொன்ன விஜய் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்க போறாராம். அதை பற்றின விஷயங்களும் பார்க்க போறோம். அடுத்ததாக தான் விஜய்க்கு தலையில இடி இறக்குன ஒரு நியூஸ். 20ஆம் தேதி விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் விசாரணைக்கு வருது. அன்னைக்கு சங்கீதா விவாகரத்து தொடர்பான விஜய்க்கு எதிரான சில வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க போறேன்னு சொல்லி இருக்காங்க. இதை பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டை பத்தி பார்த்துடலாம். நம்மளுக்கு தெரியும் ஜனநாயகன் திரைப்படம் இல்லீகலான முறையில இணையத்துல வைரல் ஆச்சு. இதை தொடர்ந்து யார் வெளியிட்டா எங்க இருந்து கசிந்ததுன்னு சொல்லி பரவலா ஊடகங்கள் பேசினாலுமே ஆதவர்ஜனா என்ன சொல்லிட்டாருன்னா உடனே இது டிஎம்கே சதி, உதயநிதி ஸ்டாலின் தான் பிஜேபி கூட பிளான் பண்ணி இந்த படத்தை வெளியிட்டாருன்னு சொல்லி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இதுக்கு ஊடகத்துறையினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் ஒரு ப்ரொடியூசர், அவர் ஒரு நடிகர், அதை தாண்டி தான் அவர் ஒரு அரசியல்வாதியா மாறினாரு. ஸோ அவருக்கு தெரியும் ஒரு படம் எடுப்பதுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் அரசியலில் ஜெயிக்கணுன்ற விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் பண்ண மாட்டாரு. இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்தோன்னா சொன்ன ஆதவர்ஜனாவே இருக்கும். ஒன்று இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல இது ஒரு பிரச்சார படமா இருக்கு ஜனநாயகம். ஸோ இவங்களே பிளான் பண்ணி விஜயை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமையில ஜனநாயகன் படம் வருகின்ற 24ஆம் தேதி, நம்மளுக்கு 23 எலெக்ஷன்ல 24ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தனா விஜய் இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன், மொத்தமா நான் மக்கள் பணிக்காக வந்துட்டேன்டா, இதுக்கப்புறம் அரசியல் தான் என் முழு மூச்சுன்னு சொல்லி ஆனாவனும் ஒரு டைலாக் எடுத்துப்பாங்கல்ல, என்னோட கெரியரோட உச்சத்தை விட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே டைலாக்கை பேசியிருந்த விஜய் இன்னைக்கு அவரை பத்தின ஒரு நியூஸ் கசிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தனா விஜய் மீண்டும் ஒரு படத்துல நடிக்க போகிறார். இதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாருன்னு பார்த்தனா இந்த மாதிரி ஜனநாயகன் படம் இல்லீகலா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படக்குழுவினருக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா மீண்டும் ஒரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு நடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுல யாரோட படங்கள்லாம் விஜய் நடிக்க வாய்ப்புன்னு பார்த்தோன்னா அட்லி, நெல்சன், அப்புறம் லோகேஷ் கனகராஜ், இவங்க 3 பேரோட இயக்கத்துல யாரோ ஒரு இயக்கத்துல இவர் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வெளி வந்துச்சு. கிளியரா தெரியுது மக்களே. இப்போ சும்மா இவர் இந்த மாதிரி பந்தாவெல்லாம் பேசிட்டு திடீர்னு ஒரு படத்துல போய் நடிக்க போனாரு வச்சுக்கோங்களேன், பொதுமக்கள் கண்டிப்பா கேட்பாங்க, என்னடி நீ என்ன சொன்ன, இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன், மலேசியால போயிட்டு ஹைப்பெல்லாம் ஏத்துனியா, இதுதான் என்னோட கடைசி படம் சொல்லிட்டு அந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சாலும் கூட நீ குத்தாட்டெல்லாம் போட்டு வந்தியே, இப்போ நீ எப்படி இன்னொரு படம் நடிக்கிறேன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்பாங்களே. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி என்னோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இப்போ பெரிய லாஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி திருட்டுத்தனமான காரணங்களை போட்டி அண்ணன் மீண்டும் படம் நடிக்க போறாரு. யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ விஜய் ஃபேன்ஸ்லாம் இதை கேட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது இரண்டாவது ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் ஒரு சைடு போயிட்டு இருக்க. அடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன்ல சங்கீதா ஒரு பெரிய இடியை தூக்கி விஜய் மண்டையில போட்டிருக்காங்கன்னு சொல்லி. என்னன்னு பார்த்தனா விஜய் சங்கீதா விவாகரத்து கேஸ் வர ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். என்னமோ அன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா நான் என்னோட வாதங்களை எடுத்து வச்சுட்டேன். ஒன்று அன்னைக்கு விஜய் என்ன பண்ணணும்னா பதில் மனு தெரிவிக்கணும். அதில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னா சங்கீதா இந்த மாதிரியான ஒரு 10 குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்கன்னா அந்த 10 குற்றச்சாட்டுகளையும் குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டு என் மீது தவறாக வைக்கப்பட்டிருக்கு, இந்த குற்றச்சாட்டு அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இதனாலதான் காரணம் சொல்லி ஒன்னொருத்துக்கும் ஒரு விளக்கம் தெரிவிக்கணும். அப்படி ஒரு விளக்கம் தெரிவிக்கும் போது ஏதாவது ஒரு சங்கீதா மேல அவதூறுகளை பரப்பினால் சங்கீதா ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா இருக்க போவதே இல்லை. என்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை என் மேல அவதூறு பரப்புற மாதிரியோ ஒரு விஷயங்கள் பேசினார்னா கண்டிப்பா நான் பிரஸ் மீட் வச்சு விஜய்க்கு எதிராக என்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நான் போட்டு ஒடிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க, என் மனம் நோகும்படி ஏதாவது சொன்னான்னு பார்த்தோம்னா விஜயோட இந்த விவாகரத்து கேஸ் போகும்போது சங்கீதாவை எவ்வளோ இழிவா ஒரு பெண்ணை பேசக்கூடாதோ அவ்வளோ இழிவா டிவிகேவோட ஐடிவிக் மெம்பர்ஸே பண்ணாங்க, விஜயோட ஃபேன்ஸ் பண்ணாங்க, டிவிகே நிர்வாகிகள் கட்சிக்காரங்க எல்லாருமே பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இந்த விஜய் ஒரு வார்த்தை கூட சங்கீதாக்கு ஆதரவாவோ இல்லை இந்த மாதிரி அந்த இழிவா பேசுகிற நடவடிக்கையெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு கண்டனமும் தெரிவிக்காம இருந்தார். ஸோ ஆல்ரெடி சங்கீதா பல்வேறு மன உளைச்சல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து கேஸ் போகும்போது இன்னொரு துணை நடிகை கூட சேர்ந்து சேம் கலர் ட்ரெஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டென்ட் பண்றாரு. அதுவும் சங்கீதாவை மனம் புண்படுற வகையில தான் நடந்துக்கிட்டாரு. அதையும் தாண்டி இதை ஓப்பன் அப் பண்ணி நீங்க பேசுங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது சங்கீதான்றது அவ்வளோ ஒரு ஒர்த்தே இல்லாத விஷயம் சொல்லி விஜயும் சரி விஜய் கட்சிக்காரங்களும் சரி எல்லாருமே சங்கீதாவை மனமுடிகிற வகையை தான் பேசுறாங்க. ஆனா சங்கீதா ரொம்பவே டீசெண்டா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. விவாகரத்து கேஸ் வரும்போது கூட அந்த பெண் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு பிரஸ் மீட்டை பேச்சு விஜய் மேல உண்மையாகவோ பொய்யாகவோ அவங்க ஃபேமை உடைக்கிற அளவுக்கு பல்வேறு குற்ற
குற்றச்சாட்டுகளை உண்மைகளை போட்டு உடைச்சிருக்க முடியும். ஆனா அவங்க அதை பண்ணல, ரொம்ப டீசெண்டா ஹேண்டில் பண்ணாங்க. இந்த விஜயோட அணில்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து சங்கீதாவை எவ்வளவு இழிவா பேசினாலுமே, தகாத வார்த்தையில பேசினாலுமே ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. எந்த ஒரு ஆதாரங்களும் வெளியிடல. ஆனா அவங்க விவாகரத்தை சப்மிட் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரையுமே அந்த துணை நடிகையோட பேரு, விஜயோட அந்த அரசியல் ஃபேம்காக நான் என்ன பண்ண போறேன்னா அந்த துணை நடிகையோட பேரை நான் வந்து மென்ஷன் பண்ண போறது இல்ல. தேவைப்பட்டால் நான் அதை வெளியிடவும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சம்பவத்தை தான் வருகிற 21ஆம் தேதி சங்கீதா பண்ண போறாங்க. ஒருவேளை விஜய் பொதுவாகவே ஆண்களை பத்தி பார்த்தோன்னா அவங்களோட நடத்தையை பத்தி ஒரு பெண் சொல்றான்னா உடனே இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துல நடக்குது அந்த மாதிரி, என்ன பண்ணுவாங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணல, நான் யோகியம் தான், அந்த பெண் தான் இன்னொருத்தரோட தொடர்புல இருந்தான்னு சொல்லி மாத்தி விட்டுருவாங்க. அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஓ அப்ப சொல்ற மாதிரி விஜய் மேல எந்த தப்பும் இல்லை போல, சங்கீதா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை குறைக்க பார்ப்பாங்க. என்ன விஷயத்துலன்னு பார்த்தோன்னா அந்த செட்டில்மெண்ட், இந்த மாதிரி 2 பேர் சைடும் ஈக்குவலான தப்பு இருக்கும் போது சங்கீதாக்கு போய் சேர வேண்டிய செட்டில்மெண்ட்டை குறைப்பதற்கான வழிகளை விஜய் பண்ணுவாரு. அதன் காரணமாகவும் இந்த மாதிரி அவதூறு கிளப்பினால் சங்கீதா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க. என்ன பண்ண போறாரு விஜய்னு தெரியல. ஸோ தொடர்ந்து இதை பத்தி பார்ப்போம். பர்சனல் வாழ்க்கையிலும் விஜய்க்கு ஏற்பட்ட பிரச்சனை. அவர் நிக்கிற பெரம்பூர் தொகுதியில இப்ப இன்னொரு சிக்கல் உருவாயிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா பெரம்பூர்ல விஜய் நிக்கிறாரு, அவங்க என்ன விசில் சின்னத்துல நிக்கிறாங்க. அடுத்ததா அதே தொகுதியில வேல்முருகன் அவருடைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி த.வ.க இவங்க ஒரு சைடு பெரம்பூர்ல நிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம் த.வே.க நிக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பெரம்பூர்ல போய் ஓட்டு கேட்கும் போது த.வ.க தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களோட சின்னம் பார்த்தோன்னா கேமரா தான் அவனோட சின்னம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரச்சாரம் கேட்டு போகும்போது டிவிகே கேமராவுக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க. என்னங்க இவங்க டிவிகே யூஸ் பண்றாங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழகக்கு டி, வாழ்வுரிமைக்கு வி, கட்சிக்கு கே, அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்களும் டிவிகேன்னு வருது, தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கும் டிவிகேன்னு வருது. உடனே இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் அதிகாரிகிட்ட போய் முறையிடுறாங்க. என்னங்க இவங்களும் டிவிகேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்குறாங்க, நாங்களும் எடுப்பு டிவிகேன்னு போய் ஓட்டு கேட்க முடியும், அவங்கள ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. நியாயமாக பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம்ன்றது இப்போ புதுசாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனோடது பல ஆண்டு காலமாக இருக்கு. இவங்க இப்போ புதுசாக டிவிகேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஃபன்னி இப்போ என்ன ஆக போகுதுன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தெருவா போயிட்டு டிவிகே கேமரா கோட்டு போடுங்கன்னு சொல்லின்னு இருக்காங்க. படித்தவங்க ஓகே, அணில்கள் ஓகே, அவங்களுக்கு மரமண்டையில் பதிந்துச்சு விசில் தான் டிவிகேன்னு சொல்லி. சில பேர் கொஞ்சம் எளிய மக்கள், சாதாரண மக்கள், கொஞ்சம் எழுத படிக்க தெரியாத வெள்ளந்தியான மக்கள் எலெக்ஷன் பூத்தில் போய் பார்ப்பாங்க, என்னது இது டிவிகே, அதாவது இவங்க கேமராக்கு தானே ஓட்டு போட சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தேடுதலாம் நடக்கும்போது யாருக்கிட்ட ஓட்டு குத்துறதுன்னு சொல்லி குழம்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ டிவிகேயோட விசில் சின்னத்துக்கு போக வேண்டிய வாக்குகள் த.வ.க அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போறதுக்கான சில அபாயங்கள் இங்க ஏற்பட்டிருக்கு. அதனால விஜய் இன்னும் மண்டை குழப்பத்தில் இருக்காரு. ஆல்ரெடி எடப்பாடி தொகுதியில வேட்பாளரை காணும்னு சொல்லி விஜய் மண்டை பிச்சுட்டு அலைஞ்சிருந்தாரு. அந்த வேட்பாளர் ஏதோ துரோகம் பண்ணிட்டாரு, அவர் அதிமுக கருப்பாடுன்னு சொல்லி அங்க சில விஷயங்கள் போயிருக்கு. இப்படி பர்சனல் வாழ்க்கையில விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை. பெரம்பூர்ல அவர் நிக்க போறாரு, அந்த தொகுதியிலும் இப்படி ஏற்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. ஏப்ரல் 20 அன்னைக்கு அலாட்டா இருங்க. சங்கீதா என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டு உடைக்க போறாங்க, முக்கியமா அந்த துணை நடிகையை பத்தின விஷயங்கள்லாம் வெளியாக வாய்ப்பு இருக்குன்ற விஷயங்களும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் மீண்டும் படத்துல நடிக்க போறாராம். இது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.